அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா போன வாரம் எடுத்த வீடியோ தான். சொன்ன மாதிரி நான் எடிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். ஏன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலையா, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்து எப்படியாச்சும் அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லி தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். நேற்று எடுத்த வீடியோவை எப்படியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து இன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டேன். இதை பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி அப்படியே இருந்திருக்கு, நான் பார்க்கவே இல்லை. அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்பயும் போல தான் என்னோடய பேசிக்காக ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சிட்டேன். அப்படின்னா இன்னும் வேலைக்கு போகலை, ஏன்னா மெயின் டோர் ஓப்பன் பண்ணாமல் இருக்குல்ல, அப்போயே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வேலைக்கு போகலைன்னு சொல்லிட்டு. அதனால் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மழை வரலை, இருந்தாலும் டிவியில் இப்போல்லாம் காலைல எழுந்திரிச்சோடனே நியூஸை பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறது. லீவுன்னு சொல்லிட்டாங்கன்னா குக் பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிடலாம்ல, அதனால தான். இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு பேபிகார்ன் இல்லை, ஸ்வீட் கார்ன் இருக்கும்ல, அதை தான் அவிச்சிட்டு கொடுத்து விட போகிறேன். ஃபஸ்ட் தான் நான் தண்ணியில் போட்டு தான் அவிப்பேன். நம்ம வீடியோ பார்க்குற 2-3 சிஸ்டர் சொன்னாங்க ஆவியில் அவிங்க சிஸ்டர், அப்போ தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதே இப்போல்லாம் நான் ஃபாலோ பண்ணிக்கிறது. அஃப்ரா குட்டி எழுந்திரிச்சு வந்துட்டு எல்லோரும் குட் மார்னிங் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபினா, புளிசோறு செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு முட்டை அவிக்க போகிறேன். நான் எப்படி புளிசோறு செய்வேன்னு சொல்லிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்கல்ல, இந்த மாதிரி நான் செய்வேன். அஃப்ரீனாத்தாவும் எந்திரிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டீயை கொடுத்துட்டு அப்போ கூட சைடில் அந்த நியூஸை பார்த்துக்கிறது, லீவ் விடுவாங்களா அப்படின்னு ஒரு அல்ப ஆசை தான். அதையும் பார்த்துக்கிட்டே அப்படியே டீயை கொடுத்து முடிச்சுட்டேன். நம்ம குட்டி மேடம் எந்திரிச்சிட்டு வந்துட்டாங்க. பெரிய மேடமே வந்துட்டு எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வாடி அஃப்ரீனு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்புறம் குட்டி வந்துட்டு அவங்க அக்கா சம்டைம்ஸ் வாடி போடின்னு பேசுவா. வாடி நில்றி அப்படின்னு பேசும்போது க்யூட்டாக தான் இருக்குது, பட் அது பழகி போயிடும்ல, அதனால் நான் அக்கான்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி விடுறது. நான் அவளை வாடி போடின்னு சொல்கிறேன்ல, அதை வச்சு அவள் சொல்கிறான்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு புளி கொஞ்சமாக தான் நான் போட்டுக்கிடுவேன். அதில் ஒரு தக்காளி வந்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கிடுவேன். நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கிறலாம். இப்போல்லாம் பழுத்த தக்காளி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் இருக்கிறதுலேயும் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து அந்த புளியில் நல்லா கரைச்சி விட்டுட்டு, நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அது தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. நம்ம ஃபேமிலி குட்டி ஃபேமிலின்றனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா அஃப்ரீனம்மாவும் சாப்பிட்ணும்ல, அவங்க லைட்டாக காரம் அதிகமானாலும் சாப்பிட மாட்டாங்க. நல்லா வறுத்துட்டு அந்த புளிலேயே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கரலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடவுளுந்த பருப்பு, வேர்க்கடலை இருந்தாலும் எடுத்துக்கரலாம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான். இது போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த புளி, தக்காளி, வரமிளகா அது எல்லாத்தையும் அப்படியே ஊற்றி கொஞ்சம் நல்லா வற்றி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உப்பு போட்டுக்கரலாம், புளிப்பெல்லாம் செக் பண்ணிக்கிறலாம். இந்த வாயில் கொஞ்சம் ஸ்ட்ரிச் இருக்கிறதுனால பேசுறது போது அப்பப்போ குளறிடுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அஃப்ரா குட்டி வந்துட்டு இங்கிட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன செல்லம் வேணா, அவளே குளிச்சுக்கிடுவா செல்லம், அவளுக்கு குளிக்க தெரியும். நீதான் குளிக்க வைப்பியாக்கோ, உன்னையே ஒரு ஆள் குளிக்க வைக்கணும். வேலைக்கு போயிட்டாங்கம்மா, வேலைக்கு போயிட்டாங்கம்மா, எல்லாம் டெய்லி போகிற வேலைக்கு தாம்மா, போமா. நம்ம அஃப்ரா குட்டியை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்கும் நம்ம, பட் அதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்க முடியாதுல்ல, எல்லாத்தையுமே எல்லா டைமும் நம்ம வீடியோ எடுக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி தான். நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. புளிசோறு சூப்பராக வந்துருந்துச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்பயும் போல தான் கடவுள் இந்த பருப்பு போட்டுட்டு இனிக்காத உருளைக்கிழங்கா இருந்துச்சுன்னு வைங்களேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு சொன்ன மாதிரி காணையும் அவிச்சு வச்சுட்டு அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு 3 பேருக்கும் லஞ்சை பேக் பண்ணிவிட்டு அஃப்ரீனாத்தாக்கும் தனியாக எடுத்து 3 பேர் இல்லை 2 பேருக்கு லஞ்சை பேக் பண்ணிவிட்டு எனக்கும் அஃப்ரீனுக்கு மட்டும்தான். அஃப்ரீனாத்தாக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். அவங்க மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கிருவாங்க. இது பாப்பாவுக்கு உருளைக்கிழங்கு அவ்வளோவா சாப்பிட மாட்டா, கொஞ்சம் காரமாக இருக்கிறது அவ்வளோ சாப்பிட மாட்டா. ஏன்னா நான் கொஞ்சம் காரமாக செஞ்சுருந்தேன்னா அதனால தான். இப்போ அவங்க 2 பேரும் எங்கே கிளம்புனாங்கன்னா அஃப்ரீனை விட போகிறதுக்கு வந்திருந்தாங்க அவங்க அத்தா. அவளோடையே இவளும் கிளம்பி போயிட்டு வந்துட்டா. பாப்பாவை நான் ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அஃப்ரீன் வந்துட்டு மதர்சா பேக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா. இன்றைக்கி அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும். பாப்பா வந்துட்டு டோரா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் வீடெல்லாம் நீட் பண்ணி முடிச்சுட்டு குட்டி குட்டி வேலை இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ நான் ரெடி ஆகணும். அப்பப்போ நான் செக் பண்ணுறது என்னன்னு நினைக்கிறீங்க, அந்த அடுப்பு கீழே ஆஃப் பண்ணியிருக்கோமா, சிலிண்டரை கதவெல்லாம் மூடி இருக்கோமா, டேப்பெல்லாம் மூடி இருக்கோமா, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நானே கிளம்பிட்டேன். அஃப்ரீனாத்தாக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அவங்களுக்கு தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு போயிட்டோன்னு வைங்களேன், அவங்க சாப்பிட்றதுக்கு
கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான் நானும் ரெடி ஆகிட்டேன். அவ்வளோதான், புர்கா போட்டு கிளம்ப வேண்டியது தான். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அஃப்ரீனத்தா வேறு ஜாப்க்கு போகலாம்ல, மழையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஜாப் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. வேறு ஜாப் போனால் சேலரியும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குமா, மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அதுதான். இதில் வந்துட்டு அவங்க 35 அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுவாங்களா, அதனால தான் இந்த ஜாப் போகிறாங்க. 30லேருந்து 35 வரைக்கும் ஏர்ன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 30,000 வைங்களேன். பட் அவங்க வெளியில் வேலைக்கு போனாங்கன்னா அவ்வளோ சேலரி கிடைக்காதுல்ல, அதனால போக மாட்டேங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ஜாப் மாதிரி தான். நம்ம வந்துட்டு நினச்சா போய்க்கிறலாம். பட் டெய்லி போயிடுவாங்க சொல்கிறேன். ஓனர் கிடையாது, நம்ம ஆன்லைன் போயிட்டு ஒர்க் போய்க்கலாம் அந்த மாதிரி. அஃப்ரீனத்தா வந்துட்டு 10th தான் படிச்சிருக்காங்களா, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஜாப் கிடைச்சாலுமே சேலரி கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்சது இந்த வண்டி ஓட்டுறது, கார் ஓட்டுறது, அந்த மாதிரி ஜாப் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவங்க ப்ரொஃபஷ்னல், அவங்க இஷ்டம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எனக்கும் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் மழையில் போகிறது வர்றது. நான் சொல்லுவேன், பட் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீ விட்டுரு, வேறு எதுவும் ஜாப்க்கு என்ன போக சொல்லி கம்பல் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் நான் ஜாபுக்குன்னு போனேன்னா நான் ஓனாக ஏதாவது ஓனாக சொந்தமாக ஏதாச்சும் கடை வைக்கிறதோ அந்த மாதிரி ஏதாவது குட்டியாக ஏதாவது பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லவ் யூ சுதீர். இங்கே பார்த்து சொல்லு, ஹார்ட் வைக்கவே இல்லை, ஹார்ட்டு. இப்போ இந்த குட்டி மேடமை எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் போகணும். அஃப்ரீனத்தாவும் வந்துட்டாங்க. நான் ரெடியாகி கிளம்பி கரெக்டாக நின்றுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் தான் மேலே இப்போ அம்மா வீடு ஷிஃப்ட் பண்ணனால ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்கல்ல, அங்கே போய் விட்டுட்டு வரணும். விட்டுட்டாலும் பார்த்தீங்கன்னா விடும்போது லைட்டாக அழுவா. அப்போ அந்த படிக்கட்டில் நின்றே கேட்டுட்டு இருப்பேன். அழுகை நிறுத்தினோடனே குடுகுடுன்னு இறங்கி வந்துடுவேன். அவ்வளோதான், இனிமேல் நான் வேலைக்கு போயிட்டு வர வேண்டியது தான். கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தான் இருக்குது. பட் அப்பப்போ மழை பெய்யுது நல்லா ஹெவியாக, இல்லைன்னா தூரிக்கிட்டே இருக்குது சென்னையில். அப்படியே நான் வேலைக்கும் போயிட்டு வந்துட்டேன். இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போகணும். அஃப்ரீனம்மா மதர்சாக்கு போயிருப்பாங்க. வந்தால் எங்கள் ரிஃபா குட்டியும் அஃப்ரா குட்டியும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் இந்த கிஃப்ட் கொடுத்துருந்தாங்களே தீபாவளிக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அஃப்ரீனோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த காஜு கத்லி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு இந்த 2 ஹாட் பாக்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் கொடுத்த கிஃப்ட்டில். அவ்வளோதான், இனிமேல் நம்ம வந்துட்டு நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணணும்ல. வந்தோடனே எப்பயுமே என்னோடய டிஃபன் பாக்ஸு அஃப்ரீனோட டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருவேன். அஃப்ரீனாத்தா ஒரு 6:30 மணிக்கா அஃப்ரீனை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ தான் மதர்சா முடியுமா, மகரிப் தொழுதுக்கு அப்புறமா தான் அனுப்புவாங்க. வந்தோடனே வீடை க்ளீன் பண்ணிவிட்டு, வீடை க்ளீன் பண்ணுறதுனா ஆல்மோஸ்ட் காலையில் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். வந்துட்டு பெருக்கிட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறது, என்னது இது, ஊதுபத்தி, ஐயோ எல்லா டக்குன்னு இப்படி வளருதே, சாம்பிராணியை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி நான் வந்துட்டு அஃப்ரீனத்தா ஃபேவரட் பார்த்திங்கன்னா அந்த மைதா சப்பாத்தி தான். அதையும் செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கோதுமை சப்பாத்தி வந்துட்டு அவங்களுக்கு செட் ஆகாது, ஒரு மாதிரி வயிறு வலிக்குதுன்னு வாங்க. நிறைய பேருக்கு மைதா சப்பாத்தி சாப்பிட்டா தான் செட் ஆகாது. இவங்க அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அந்த கம்பத்தில் இருக்கிறவங்களாம் அந்த பரோட்டா சாப்பிட்டே வளர்ந்துருப்பாங்க போல இருக்குது. சும்மா சொல்கிறேன், ஐயோ கம்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்துடாதீங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த கம்போலாம் பார்த்திங்கன்னா பரோட்டா, பீஃப் கறி, குமிழியில் போய் நல்லா சாப்பிட்றேன், எனக்குமே பிடிக்கும். பட் எப்பயாவது தான் நான் சாப்பிடுவேன், ரெகுலராக சாப்பிட மாட்டேன். நான் அஃப்ரீனத்தா டெய்லி பரோட்டா கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு டைப்பு. அவங்களுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு, எனக்கு பாப்பாக்கெல்லாம் தோசை மாவு இருந்துச்சா, அது நான் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு, காலையில் கிளறு ரைஸ் தானே செஞ்சுருந்தேன், அதனால் நைட்டுக்கு எதாவது செய்யணும்ல, அதனால் அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய வெங்காயம் போட்டுட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா போட்டுட்டு வதங்க விட்டுட்டேன். ஒரு 4-5 பழுத்த தக்காளியை போட்டுட்டு அரைச்சிட்டு அதையும் ஊற்றிட்டு, அன்றைக்கி செஞ்ச ரெசிபி நான் சும்மா ஏதாவது ஒன்று செய்வேன், அது நல்லா இருக்கிற மாதிரி செஞ்சுக்கிற வேண்டியது தான். அப்புறம் பெட் கவர் போடணும், அந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்துச்சு. மழை டைம்ன்றனால பெட் கவர் வாஷ் பண்ணி போட்டோன்னு வைங்களேன், காயறதுக்கே ஒரு 4-5 நாள் ஆகிடுது. அப்புறம் நானும் பெண்ணாக உணர வேண்டிய வேலை இருக்குது, அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கிட்டு பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுல்ல. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் லைட்டாக நான் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன், கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்குமா, அதனால் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா போடலை அன்றைக்கி. சிக்கன் மசாலா மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுருக்கேன். அது
பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 3 முட்டை இந்த மாதிரி ஓரமாக ஊற்றிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசியில் கொத்தமல்லி தழை பெப்பர் போட்டு இறக்கணும்னு வைங்களேன். சூப்பராக இருந்துச்சு கிரேவி. தோசைக்கும் சூப்பராக இருந்துச்சு, சப்பாத்திக்கும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும் தான், நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளி சட்னி தான், ஆனால் கொஞ்சம் அரைச்சி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பெட் கவரும் போட்டு முடிச்சுட்டு ரூமையும் பார்த்தீங்கன்னா நீட் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இனிமேல் என்ன, பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும். கிச்சனையும் நீட் பண்ணி முடிச்சுட்டேன். என்ன தான் நம்ம நீட் பண்ணி வச்சாலும் நம்ம குக் பண்ண அது அழுக்காயிட்டே தான் இருக்குமே. அப்பப்போ நீட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும், அவ்வளோதான். நிறைய பேர் என்னை மோஸ்ட்லி சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஆயிலை குறைங்க சிஸ்டர், ஹெல்தி கிடையாது அப்படின்னு சொல்கிறது. அது என்னன்னே தெரியல, எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலையா இல்லை எனக்கு அப்படி பழகிடுச்சா என்னன்னு தெரியலை. ஆனால் கண்டிப்பாக குறைக்கணும். ஆயில் குறைச்சா நல்லது தான். இன்ஷால்லா நான் கம்மி பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் ஊற்றும் போது மறந்து போயிடுது. எண்ணெய் இருந்தால் தான் அந்த ஆணம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு சாப்பிடணும் போல தோணுதா, அதனால் இன்ஷால்லா குறைக்கணும். இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டணும். எப்பயுமே வெளியில் வச்சே ஊட்டி விட்டுறது. பாப்பா 2 வாய் வாங்குவாங்களா, அப்படியே வேடிக்கை காமிச்சிட்டே பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம பெரிய பாப்பா இருக்காங்களா, அவங்களுக்கு நல்லா மொறுன்னு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு, மேடம்க்கு எப்பயுமே ஒரு நார்மல் தோசை ஒரு முட்டை தோசை சாப்பிடுவாங்க. அவங்களோட ஃபேவரட் அது. அவ்வளோதான். இன்னைக்கு பொழுது பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. இந்த குட்டி விலாக் யாருக்கெல்லாம் பிடிச்சிச்சுன்னு தெரியலை. எனக்கு உண்மையிலே இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. பேசும்போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஸ்டிச் வந்துட்டு குத்திக்கிட்டே இருக்கா. அதனால் சரி நம்ம அப்படியே சேர்த்து வச்சோம்னா நிறைய வீடியோ அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் நான் அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, அந்த குட்டி மாடம் நான் விரித்து வைக்கவும் கலைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி கிட்ஸ் இருக்கிற வீடு இப்படி தான் இருக்கும்ல, நம்ம அடுக்கி வைக்க அவளுக்கு கலைக்கன்னு சொல்லிட்டு நம்மளும் சின்ன பிள்ளையாக இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் தோணும் பெரிய பிள்ளையானதுக்கப்புறம். ஆனால் சின்ன பிள்ளையில் என்ன தோணியிருக்கும் தெரியுமா, எப்படா பெரியவங்களாவோன்னு தோணியிருக்கும்ல. இதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக தோணியிருக்கும். ஆனால் குழந்தையா மாற முடியாது. பட் அந்த மெமரிஸ்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும்ல எல்லாருக்குமே. அவ்வளோதான். இந்த குட்டி விழாக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அப்படின்னா தான் வந்தவொடனே அவங்களுக்கு சப்பாத்தியை போட்டு கொடுத்து அவங்க வேலையை முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி பொழுது சூப்பராக போச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.